த தெய் தெய்யும் த தம் கிட்டத்தக்க த தெய் தெய்யும் த தம் கிட்டத்தக்க தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் த தெய் தத்தை 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 தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் த தெய் தத்தை 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 தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் தம் கிட்டத்தக்க தெய் த தெய் கிட்டத்தக்க தம் த தெய் தத்தை 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 தம் த தெய். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கற்பனை கடந்த சோதி கருணிய உருவமாகி, அற்புத கோலநீடு அருமறை சிரத்தின் மேலாம், சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. நெடியவன் பிரமன் காணா நின்மலக் கொழுந்தே போற்றி, அடியநேர் கபயம் நல்கும் அருட்பெரும் கடலே போற்றி, படிமுதல் ஆறாராகி வேறுமாம் பரணே போற்றி, கடிமலர் தனிமா நீழல் கடவுளே போற்றி போற்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. மூவிர் முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அனைவருக்கும் எனது இனிய அன்பார்ந்த மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். தேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இறையருளாலே கலை சேவையே கடவுள் சேவை என்ற கொள்கையோடு கலைப்பணியை செயலாற்றி வரக்கூடிய இசை நாட்டிய பள்ளி இது. கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகரில் கலை ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் வழங்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக பல்வேறு தொண்டுகளை இந்த இன்ஸ்டிடியூட் செய்து கொண்டு வருகிறது. தேஜஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் வாய்ப்பாட்டு, பரதம் மற்றும் வாத்திய இசையாக சொல்லக்கூடிய கீபோர்டு, ட்ரம்ஸ், ஓவியம், யோகா என்று பல்வேறு துறை சார்ந்த கலைகளை பயின்று பல்வேறு மாணவர்கள் பல இடங்களிலே இப்பொழுது வெகு சீரும் சிறப்புமாக அந்தந்த துறையிலே ஓங்கி உயர்ந்து புகழும் பேருமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த துறையிலே செயலாற்றி கொண்டு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த வரிசையிலே இற்றைய நாள்
இந்த 5 குழந்தைகள் இந்த நாட்டிய பள்ளியிலே நாட்டியம் பயின்று அடிப்படை பாடங்களை எல்லாம் நிறைவு செய்து சலங்கை பூஜை என்ற இந்த தருணத்திலே சலங்கை அணிந்து நாட்டியம் ஆடக்கூடிய நிலைக்கு தம்முடைய கலைத்திறமையை உயர்த்தி கொண்டு இங்கே வந்து நின்றிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்துதலுக்கும் இறையருளுக்கும் குருவருளும் வேண்டி இங்கே வந்திருக்கிறார்கள். சலங்கை பூஜை என்பது ஆரம்ப பாடங்களெல்லாம் நிறைவு செய்து ஒரு பாடலுக்கான தாளகதி என்ன அளவில் ஒலிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த தாளத்தோடு இயைந்து பாத அடவுகளை செய்தவாறு அபிநயிக்கக்கூடிய திறன் வந்த பொழுது நாம் சலங்கை அணிவிப்போம். அந்த வகையிலே இந்த பிள்ளைகள் பயின்று இந்த நிலைக்கு இறையருளாலே உயர்ந்து வந்திருக்கிறார்கள். செல்வி தனுஷி, செல்வி மகஷி, செல்வி தேவதர்ஷினி, செல்வி யுவஸ்ரீ, செல்வி சௌந்தர்யா 5 குழந்தைகள் இப்பொழுது சலங்கை அணிந்து ஆட இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கலாம். நீங்கள் அது எவ்வளோ சின்ன அதாவது நீங்கள் குழந்தைங்க கூட இல்லை, ரோஜா மலர்ந்து இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் குழந்தைங்க கூட இல்லை, 5 ரோஜா பூத்து இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு ரசனை இருக்குதுன்னா அந்த குழந்தை இந்த ஆடை ஆபரண ஒப்பனையெல்லாம் தாங்கி கொண்டு அது நிருத்தியம் பண்ண வருகிறது என்று சொன்னால், நான் நிறைய நேரத்தில் சொல்வேன் பெற்றோர்களுக்கு, முயற்சி செய்தால் இன்ஜினியர் ஆகிவிடலாம், முயற்சி செய்தால் வழக்கறிஞர் ஆகிவிடலாம், முயற்சி செய்தால் பெரிய நீதிபதி என்ன ஒரு உயர் பதவிக்கு வேண்டுமானால் போக முடியும். என்ன முயற்சி செய்தாலும் குருவருளும் திருவருளும் இல்லை என்றால் கலைத்துறையில் வரவே முடியாது. மீதியெல்லாம் முயற்சினால் வந்துவிடலாம். ஆனால் கலைத்துறையில் ஒரு கலைஞராக வரணும் என்று சொன்னால் அதற்கு திருவருள் இருக்க வேண்டும், குருவருள் இருக்க வேண்டும். அந்த 2 அருளும் நிரம்ப பெற்ற குழந்தைகளாக இந்த மேடையிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானத்தை பெற்றார் ஞான சம்பந்தர் என்று சொன்னார் சேக்கிழார். இந்த கலைஞானம் அவங்களுக்கு மெஞ்ஞானத்தை வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அந்த குழந்தைகள் இந்த கலைத்துறையிலே மென்மேலும் வளர நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அருள் தலைமை குரு பார்வை பார்க்கிற பொழுதுதான் நமக்கு அந்த ஞானம் கிட்டும். தவசீலராக விளங்கக்கூடிய தவ யோகியாக விளங்கக்கூடிய சுவாமி யோகானந்த தீர்த்தா அவர்கள் இந்த மடத்தினுடைய ஸ்தாபகராக அந்த பரம்பரையிலே வரக்கூடிய சுவாமிகள் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே வர இருக்கிறார்கள். அவருடைய திருவடிகளை தொழுந்து அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நம்முடைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இன்றல்ல நேற்றல்ல இனி வரும் காலங்களில் கூட சரி நம்முடைய இன்ஸ்டியூட் சார்ந்த எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஐயா நீங்கள் வந்து தலைமை தாங்கி குழந்தைகளை வாழ்த்த வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ அவர்களுக்கு பணிகள் இருக்கிறது. அவர்கள் வந்து பல்கலைக்கழகத்திலே நாடகத்துறை சார்ந்த பேராசிரியராக பணியாற்றக்கூடியவர். தொலைக்காட்சி தொடரிலெல்லாம் நிறைய அவர்கள் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள். நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் கொஞ்சம் நாளுக்கு முன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், அண்ணாமலை என்ற தொடர், அதில் சிவசித்தராக ஒரு கதாபாத்திரம் ஏற்று அந்த தொடர் முழுக்க இவரால் தான் அந்த தொடரே பிரபலமாச்சு. ஒரு சீரியலோட அடுத்த பாகம் என்னென்று அந்த சித்தருடைய வாக்கோடு நிறைவு பெறும். இன்றைக்கும் அவர் அப்படி கண்ணில் நினச்சி பார்த்தோம்னா அந்த தவ யோகத்தோட வடிவம் தான் மனசில் இருக்குது. அவர் பேராசிரியர்னு நினைக்கிற பொழுது எப்போவுமே ஒரு கலைஞனை ஒரு கதாபாத்திரத்தை ஏற்கிற போது அதுவாகவே மாறி விடுவதில் தான் அந்த கலைக்கான அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்பு. அந்த வகையிலே நிறைய பிள்ளைகளை நாடகத்துறையில் உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இயற்கை சம்பந்தப்பட்ட ஆர்வலர், குழந்தைகள்லாம் ரொம்ப பிரியப்படுபவர். அதனால் நிறைய பேர் வந்தால் உடனே நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகணும்னுவாங்க. குழந்தைகளுக்காக அமர்ந்து அதை ரசிக்கக்கூடியவர், அது வாயார பாராட்டக்கூடியவர்கள். மதிப்பிற்குரிய முனைவர் டாக்டர் சி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வருக 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 என்று அன்போடு இருகரம் கூப்பி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என்று சொல்லி இப்பொழுது நாம் நடராஜருடைய வழிபாட்டை தொடங்குவோம். திருவிளக்கு ஏற்றி முடித்தோம். இப்பொழுது நடராஜர் வழிபாடு, அதை தொடர்ந்து சலங்கை அணிவித்தல், அதை தொடர்ந்து நாட்டி நிகழ்வு என்று நிகழ்பெறும். அமைதி காத்து குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க வேண்டுமாய் இந்த தொடக்க உரையை நிறைவு செய்து இப்பொழுது நடராஜர் வழிபாட்டை தொடங்குவோம்.
திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருச்சிற்றம்பலம். சலங்கை அணிவிக்கக்கூடிய உன்னதமான ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த தருணத்திற்காக தான் அந்த பிள்ளைங்க கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாம் சிவபூஜை செய்யணும்னா அதற்கு தீட்சை முக்கியமோ அதுபோல நாட்டியத்திற்கு சலங்கை அணிதல் என்பதும் மிக முக்கியமான ஒரு தாத்பரியம். இந்த உன்னதமான நிகழ்விலே பங்கேற்று இந்த சலங்கை அணிந்து அந்த நாத ஒளியிலே இந்த ஆத்மாவை இணைத்து அவர்கள் நல்ல மெஞ்ஞானத்தை பெற்று வாழ்விலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சலங்கை அணிவிக்கிற பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களை கரவொலி மூலமாக வாழ்த்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், ஆயும் நின்பால் அன்பு செய்வன், ஆயும் நின்பால் அன்பு செய்வன், ஆதரிக்கின்றது உள்ளம், ஆதரிக்கின்றது உள்ளம், தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன், ஆய மாய காயும் தன்னுள், ஆய மாய காயும் தன்னுள் ஐவர் நின்று
ஒட்டார் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமேயன்று அஞ்சுகின்றேன் மாயமேயன்று அஞ்சுகின்றேன் வலிவலோ மேயவன் நீ வலிவலோ மேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் சங்கரனே அடியேன். தானினை முன் படைத்த தானினை முன் படைத்த அது அறிந்து தன் பொன்னடிக்கே தானினை முன் படைத்த அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நான் என பாடலந்தோ நாயினை பொருட்படுத்து வானினை வந்தெதிர்கொள்ள வானினை வந்தெதிர்கொள்ள மதயானை அருள் புரிந்து வானினை வந்தெதிர்கொள்ள மதயானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொன் நொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பில் சூழிசையின் கரும்பில் சுவை நாவல ஊரன் சொன்ன சூழிசையின் கரும்பில் சுவை நாவல ஊரன் சொன்ன ஏழிசையின் தமிழ இசைந்தேத்திய பத்தினையும் ஏழிசை தமிழ இசைந்தேத்திய பத்தினையும் ஆழி கடல் அறைய அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே ஆழி கடல் அறைய அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே அன்பார்ந்த பெருமக்களே,
அருள் தலைமையாக இருந்து குழந்தைகளை வாழ்த்துவதற்காக நம்முடைய சுவாமி யோகானந்தா தீர்த்த அவர்கள் இசைவு தந்திருக்கிறார்கள். சற்று அவர் வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதால் ஸ்ரீ நாராயண சேவாசிரமத்தினுடைய இணை செயலாளராக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை இங்கே குழந்தைகளை வாழ்த்தும் முகமாக அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் மடத்து சார்பாக சேவாசிரமம் சார்பாக அன்போடு அவர்களை வருக வருக என்று மேடைக்கு வரவேற்கின்றோம். அடியேன் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரவே சர்வலோகானாம் பிட்சஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூரர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாயம். அடியேன் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவன். தற்பொழுது இந்த நாராயணகுரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய இணைச் செயலாளராக தொண்டாற்றி வருகிறேன். இந்த வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கும் யோகானந்தா தீர்த்தர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சலங்கை பூஜை சலங்கை பூஜை விழா என்பது நடன கலைஞர்களுடைய கணுக்கால் மணிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா. நடன கலைஞர்களுடைய கணுக்கால் மணிகளை ஒரு கௌரவிக்கின்ற விழாதான் இந்த பூஜை. நடன கலைஞர்களுடைய உடையிலேயே மிகுந்த மங்களகரமான சிறப்பான அம்சம் பொருந்தியதாக அமைந்திருக்கும். இந்த பொறுப்பினை ஏற்றுள்ள அவர்கள் தில்லையம்பலத்தானினுடைய அருள் இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைப்பது, பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதா? வாய்ப்பு இருந்தும் பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர். அதில் இந்த குழந்தைகள் பெருமைப்படத்தக்கவர்கள். ஒரு சலங்கை பூஜை என்பது ஒரு வார பயிற்சியிலோ ஒரு மாத பயிற்சியிலோ ஓராண்டு பயிற்சியிலோ வராது. அதை பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் இவர்கள் பக்குவப்பட்டு விட்டார்கள், இவர்கள் முதல் நிலையை அடைந்து விட்டார்கள் என்ற நிலையை அவர்கள் மனம் எய்தும் போது அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்காக ஒரு ஊக்குவிக்கின்ற விழாதான் இது. இந்த சலங்கை என்பது வெறுமனே எடுத்து அவர்கள் காலில் கட்டுவதல்ல. உண்மையாக ஆத்மார்த்தமாக அவை பலிபீடத்தில் வைக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டது. பலிபீடத்தில் வைக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டது அந்த சலங்கை. நடன கலைஞர்கள் தனது குருவிடமிருந்து முதல் முறையாக அதை அணிந்து கொண்டு தனது அடிகளை மேடையில் எடுத்து தான் கற்றுக்கொண்டதையும் தெய்வீக மற்றும் அழகான தாளத்தையும் இயக்கத்தையும் புரிந்து கொள்ள தொடங்கியிருப்பதை பார்வையாளர்களிடம் கூறுவது. நடன கலைஞர்கள் கலையில் வல்லவர்கள். அவன் கலைகளினுடைய அடிப்படைகளை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டாள் என்று கூறுகிறது
அவர்கள் பேசுகின்ற மொழி, அந்த பாடலுக்கேற்ற மொழியினை பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அவர்களுடைய பாவனைகள் இருக்கும். இந்த சிறு வயதில் இந்த நிலை அடைந்திருக்கின்ற அவர்கள் எல்லாம் வல்ல தில்லையம்பலத்தானுடைய அருளாலே மேன்மேலும் அடுத்த நிலையை உய்ய அவர்கள் வாழ்வில் ஒரு பெருமகிழ்ச்சியையும் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற முகத்தாகவும் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் நீண்டு சிறப்புடன் இந்த பயிற்சியை மேலும் மேற்கொண்டு சிறந்த நிலையை அடைய எல்லாம் வந்த எம்பெருமான் ஈசனை வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். சேவாசனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நினைவு பரிசை உங்கள் சார்பாக வழங்குகின்றோம். முதலாவதாக புஷ்பாஞ்சலி. மலர்களை கொண்டு நாமாவளியை சொல்லி அர்ச்சித்தல் வழிபாடு. நாட்டியத்திலே இந்த மேடையையே கோவிலாக கொண்டு இந்த அரங்கத்திலே இறைவனை எழுந்தருளச் செய்து அந்த தெய்வீக உணர்வை உள்ளிலே உணர்ந்து சொற்கட்டுகளாகிய மலர்களை தூவி நடனமாடி நாட்டியத்தாலே வழிபட ஒரு ஆன்மா முயற்சிக்கின்ற ஒரு உன்னதமான நிலைதான் புஷ்பாஞ்சலி என்பது. அந்த நிலையிலே ஆடி பாடி அண்ணாமலை கைதோழ ஓடிப்போகும் நமது உள்ள வினைகளே என்று ஆட வருகிறார்கள். இன்ஸ்டிடியூட்டினுடைய மாணவிகள் செல்வி தனுஸ்ரீ, செல்வி மகர்ஷி, செல்வி தேவதர்ஷினி, செல்வி சௌந்தர்யா, செல்வி யுவஸ்ரீ. இதோ உங்களுக்காக முதலாவதாக புஷ்பாஞ்சலி. ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி திமித கிடதக தாம் ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி திமித கிடதக தாம் ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி திமித கிடதக தாம் ததீம் ததகஜம் திமித தாம் ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி திமித கிடதக தாம் ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி தாம் ததீம் ததகஜம் திமித கிடதேந்தி திமித கிடதக 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 தாம் தீம் தன்னகிணத ததிகிணத தாம் ததீம் ஜம் தஜனு தத்தகதத கிடதக தாம் தீம் ஜனகிணத ததிகிணத தாம் தீம் ஜம் தஜனு தத்தகதத கிடதக தாம் ததீம் ஜம் தஜனு தகதத கிடதக தகதத கிடதக தாம் தகதத கிடதக தீ தகதத கிடதக தா. பெருமக்கள்
பெருமக்களே, இறைவனை அடைவதற்கு பாடுபவர், வாத்திய இசை இசைப்பவர், யோகா செய்பவர், தவம் செய்பவர், யோகம் செய்பவர், வேள்வி செய்பவர் என்று பிற துறை சார்ந்தவர்கள் எல்லாம் எடுக்கிற முயற்சி ஆண்டவனை அடையக்கூடிய முயற்சி. ஆனால் நாட்டியம் மட்டும் உள்ளிருக்கும் ஜீவன் சிவமாகவே மாறிவிடுகின்ற ஒரு அற்புதமான நிலை இது. மற்றவங்கெல்லாம் வெளியில் ஆண்டவனை பார்ப்பாங்க, நாட்டியம் ஆடுபவர்கள் அவர்களாகவே ஆண்டவனுடைய சொரூபமாகவே மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலை. எனவே தான் நம் நடராஜ பெருமானை ஆராதிக்கின்றோம். அடுத்ததாக கணேச கௌத்துவம். விநாயகனே முன்னின்றால் ஆகாத பொருள் எதுவும் கிடையாது, முன்னவன் முன்னின்றால் முடியாத பொருள் ஒன்று உண்டோ என்று சொல்லுவார்கள். அந்த கணபதி பெருமானை நினைந்து வழிபடக்கூடிய கணேச கௌத்துவம் என்ற அந்த உருப்படிக்கு இப்பொழுது ஆட வருகிறார்கள். தாம் தத்த குத்த கிட்ட கிண்ணத்தும் கட்டத்து தாம் தொங்க தங்குக்கு 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 தே தாம் தா தங்கி தங்கி கிடதக திக்கு தாம் தித்தாம் திருகிருத்தம் தம் திக்கும் ததே திக்கிட கிடதக திக்கித்தம் ஆதி திருமருகனே விக்ன விநாயக வினைகட அருளிய கணபதி ஜெய ஜெய ஆதி திருமருகனே விக்ன விநாயக வினைகட அருளிய கணபதி ஜெய ஜெய தீகிட உதரகடம் கிண்ணம் தீகிட உதரகடம் ஜெய ஜெய ததி கை துதி கை யானை முகத்தவர் ததி கை துதி கை யானை முகத்தவர்க்கும் கிட கிட தக தேவர்கள் கணபதி நம் கிட கிட தக திக்கித்தும் கணபதி கௌதுவம் கற்றவர் விநாயகர் கணபதி கௌதுவம் கற்றவர் விநாயகர் உக்குடுதாம் உக்குடுதைதா குதி குத கீட்ட தொம் கிட கிட தகதம் தங்கி கிட தகதி அன்பர்களே, ஒரு குழந்தையை கலைத்துறையிலே ஈடுபடுத்துகின்ற பொழுது குழந்தைக்கு மட்டும் அந்த உழைப்பு அல்ல, சொல்லிக் கொடுக்கிற குருவுக்குமான ஒரு சம்பந்தம். குருவுக்கும் மாணவிகளுக்கு மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. கடந்த 50 நாட்களாக இந்த குழந்தைகளை ஒவ்வொரு பெற்றோரும் எத்தனையோ பணிகளுக்கு இடையில் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் அவங்கள பாராட்டலை. ஆனால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பணியை சொல்லணும். ஒரு குழந்தைய கொண்டு வரணும்னா பெற்றோர்களும் எவ்வளவோ பணிகளுக்கு இடையில் மழையிலும் வெயிலும் விடாமல் நான் சொல்கிற டைமுக்கு அழைச்சின்னு போய் அந்த குழந்தையை நம்ம நம்பி ஒப்படைத்து அந்த பெற்றோர்களின் மகத்தான சேவையை பாராட்டி ஒரு கரகோஷத்தை இந்த அவையிலே நான் எதிர்பார்க்கிறேன். காசிதன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி
காசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர் வழக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோனாட்சி பல்லவர் தம் குளிர்சோலை காஞ்சி தன்னில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கொடும் கோலாட்சி தன்னை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். ஆரென்றும் நதி என்றும் ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். நிற்கும் ஊர் மாறி பேர் மாறி கருமாறி உருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். எல்லாரும் எங்களை வாழ்த்திட்டு சைலண்டாக இருந்து நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. வேற என்ன சொல்லணும்? தேவரும் பாடு பாடு. உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே வெம்புந்திய கதிரோனொலி விலகும் விரி சாரல் அம்புந்தி முயலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர் காழையோர் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே திருஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. உன் பேர் சொல்லு. என் பெயர் மகஸ்ரீ. நீங்கள் எல்லாருக்குமே வந்தது தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு போங்க சந்தோஷமா. பார்த்துட்டு சந்தோஷமா பசங்க பேச பேர் சொல்லுவா பேர் சொல்லுவா வா மேட பையன் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா சௌந்தர்யா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஓகே சூப்பர். கையிலாழி எடுத்தருள் கண்ணனை மயுளாமணி வண்ணனை பாண்டவர் உய்ய வந்து உதயம் செய்த பானுவை வையம் உண்ட செவ்வாயனை வாழ்த்தி தச அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணனது பெருமையை போற்றக்கூடிய கீர்த்தனத்திற்கு இப்பொழுது ஆட வருகிறார்கள். அவர்களை வருக வருக என்று குழந்தைகளை அன்போடு அழைக்கின்றோம். தூணிலும் இருப்ப
பரிஹரிப்பார் நாராயணா துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன் உன்னிலும் இருப்பார் என்னிலும் இருப்பார் உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன் உள்ளிலும் இருப்பார் வெளியிலும் இருப்பார் உயிருக்கு உயிருமாயிருப்பார் நாராயணன் சித்தாயும் இருப்பார் ஜடமாயும் இருப்பார் சிஜடமாயும் இருப்பார் நாராயணம் குறைவில்லாத வாழ்வு தரும் கோவிந்தா சங்க சக்கரம் கொண்டவன் சிந்தை கனிந்து அருள்வாய் கோவிந்தா மறை நான்கின் பொருளாகி நின்றவனே 10 அவதாரங்கள் 10 அவதாரங்கள் எடுத்த கண்ணா நாராயணா
இருக்கிறான் என்ற இரணியன் சொல்லை இடைமறித்தே பிள்ளை ஹரி எங்கும் இருப்பான் தூணில் எங்கும் இருப்பான் என கொல்லை நீங்கவும் பொங்கு சினவாம்பனது தசை பின்றெழுந்த குந்தியோடு மணி குடலும் உதிரம் சிந்த வேகம் கொண்டு தீரும் நரசிங்கமான அவதாரணி சந்த சித்திரதாரணி உபகாரணி ஆதாரணி மண் கேட்டு வந்து மங்களந்து வெண்ணலந்து உவடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து வெண்ணலந்து மவலி சிரம் மலர்ந்த பாமனே உவடி மண் கேட்டு வந்து மண்ணலந்து வெண்ணலந்து மவலி சிரம் மலர்ந்த பாமனே தந்தையாவியை பறித்ததனால் சூரிய குல வைரியனர் அமைந்த பரசுராம ஆனவனே தேவர்களை சிறை மீட்டு தேவர்களை சிறை மீட்டு ராவணாதி உயிர் வாய்த்து தேவர்களை சிறை மீட்டு ராவணாதி உயிர் வாய்த்து தசரத ஸ்ரீராம அவதாரமே தசரத ஸ்ரீராம அவதாரமே உலகிலே உழவார் புகழும் கலப்பை தன்னை உலகிலே உழவார் புகழும் கலப்பை தன்னை ஓயம் தன்னில் தாங்கி நின்ற பலராமனே அஷ்டமியிலே ஜாமநேரத்திலே அவதரித்தோமே ஆவணி ரோகிணி அஷ்டமியிலே ஜாமநேரத்திலே அவதரித்தோமே ஆயப்பாடி மேவிய யசோதை நந்தலாலா 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 10000 கோபியர் பரமானந்தலோல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல கோபாலி கிருஷ்ணனாதி மூல ஹரிவாணி ரோகிணி அஷ்டமியிலே அர்த்தஜாமவீரத்திலே அவதரித்தோமே பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் புத்திரவேதது செயலஞ்சிடாரவராடு நாடக மேடையாகிய கலியுகம் பஞ்சபாதகம் வாதுடன் கொடிய வஞ்சகம் புத்திரவேதது செயலஞ்சிடாரவராடு நாடக மேடையாகிய கலியுகம் அழிக்கவே தர்மம் தழிக்கவே அழிக்கவே தர்மம் தழிக்கவே அன்பு கொண்ட கலியவதாரன் சிங்காரன் தசாவதாரன் நீயே பார்க்கடல் அலை மேலே பம்பனியே
கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருவாயம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருவாயம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரி பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தார். நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தார். நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தார். நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள. ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் எல்லோருக்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே. நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே. கல்யாணியே கபாலி காதல் புரியும். கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாதியே உமா. உன்னை நம்பினேன் அம்மா. உல்லாதியே உமா உன்னை நம்பினேன் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம். பாகேஸ்வரி தாயே பாகேஸ்வரி தாயே பார்வதியே. பாகேஸ்வரி தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா. லோகே
பொற்பதங்கள் பிடித்தே நகட்டியருந்தாயம்மா அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடும் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடம் தஞ்சம் என அடைந்தேன் தஞ்சம் என அடைந்தேன் தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நகதியம்மா. அடுத்ததாக இந்த காஞ்சி மாநகரம் சிவஸ்தலமாகவும் வைஷ்ணவ தலமாகவும் சக்தி பீடமாகவும் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருந்தாலும் கூடுதல் சிறப்பாக இங்கு முருகப்பெருமானுக்கும் உரிய அற்புதமான தலமாக காஞ்சியிலே குமரகோட்ட பெருமானாக கச்சிப சிவாச்சாரியார் கந்தபுராணம் அரங்கேற்றிய ஒரு தலமாக முருகப்பெருமான் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான தலம் இந்த காஞ்சி மாநகரம். கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா நகரத்தில் ஏகாம்பரநாதர் திருக்கோவில், காமாட்சி அம்பாள் திருக்கோவில், இடையில குமரகோட்ட பெருமான் சோமாஸ்கந்த வடிவத்தில் தான் நகரத்தில் கோவிலுடைய அமைப்பே அமைந்திருப்பதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த தலத்திலே முருகப்பெருமானை நினைந்து போற்றி வழிபாடு செய்து அவருடைய கருணையை வேண்டி இப்பொழுது வள்ளி கணவன் பேரை சொன்னால் வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் உருகுதடி என்று அந்த பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள். அவர்களை குழந்தைகளை வருக என்று அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே உள்ளம் குழையுதடி கிளியே ஊனு முருகுதடி கிளியே ஊனு முருகுதடி கிளியே ஊனு முருகுதடி
ಮೂನುಗುದಡಿ ಮೂನುಗುದಡಿ. நட்டம் பயின்றாட வல்லானுக்கு சிற்றம்பல கூத்துகந்தானுக்கு போ சம்போ என்று அழைத்த குரலுக்கு அருள் செய்ய வல்லானுக்கு திருவடிகளை போற்றி வணங்கி தயானந்த சரசு சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனம் போ சம்போ. समुद्रं सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रं चिदम्बरेशं हृदि वेल्लियङ्गिरेशं हृदि भावयामि 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 भावयामि. शम्भो शिव शम्भो स्वयं शम्भो शिव शम्भो स्वयं शम्भो शिव शम्भो स्वयं शम्भो शिव शम्भो स्वयं शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो. गङ्गाधर शङ्कर करुणाकर
अक्षयलिङ्गमो शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो दिनि कीटतकतो तोम तोम दिनि कीटतरि कीटतकतो तोम तोम दिनि कीटतरि कीटतकतो दिनि दिनि कीटतकतो तोम तोम दिनि कीटतरि कीटतकतो दिनि दिनि कीटतकतो तोम तोम दिनि कीटतरि कीटतकतो मतंग मुनिवर वंदित ईशा मतंग मुनिवर वंदित ईशा मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन निद्युत देश नित्य निरंजन निद्युत देश ईशा सबेश समेश शंभो शिव शंभो स्वयंभो मतंग मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निरंजन निद्युत देश नित्य निरंजन निद्युत देश ईशा सवेश समेश शंभो शिव शंभो स्वयंभो 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 शिव शंभो स्वयंभो शिव शंभो स्वयंभो பேராசிரியர் முனைவர் ஐயா திரு சி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாலை வணக்கம். இப்போ இந்த அரங்கில் உங்களோட குழந்தைகள் ஒரு அற்புதமான நடனத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். எல்லாரும் முகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவமாடுகிறது. எம்பெருமான் தில்லை கூத்தன் நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த மாபெரும் நடனத்தை இந்த பிஞ்சு சிறார்கள் இப்பொழுது இந்த அரங்கில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். பொதுவாக சிவபெருமான் நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகம் பூரா கடவுள் இருக்கு. ஒரு நிமிஷம் உற்று கேளுங்க. உலகம் பூரா கடவுள் இருக்கு. ஆனா நமக்கு மட்டும்தான் கடவுள் ஒரு நடனக்காரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் சமூகத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள். நீங்கள் நடராஜர் ரூபத்தை இந்தியாவில் எங்கும் பார்க்க முடியாது. அந்த மூர்த்தம், அந்த சிவ வடிவம் நம் மண்ணுக்கே உரிய ஒரு பெரும் அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மரபை கொண்ட சிவபெருமானுடைய வழித்தோன்றல்களாக இன்று பரத கலைஞர்கள்
தமிழகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலைஞர்களில் ஒருத்தர் தான் நம் அம்மா பரிமள அம்மா அவர்கள். அவங்க வச்சிருக்கிற இந்த இன்ஸ்டியூட் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி, தேஜஸ். முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது, ஒரு பளபளப்பு, ஒரு புத்துணர்வு, ஒரு இளமை. அது எல்லாமே அவங்ககிட்டையும் பார்க்கலாம், அவங்களுடைய நிறுவனங்கத்திலையும் பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு 6 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா நடந்தது. அதிலே நமது முதல்வர், அப்பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி பேசினார். இந்திய அளவிலே கலையை சார்ந்து ஒரு பல்கலைக்கழகம் எந்த மாநிலங்களிலும் இல்லை, தமிழகத்தில் தான் இருக்கிறது. அதை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா உருவாக்கினார். அதையும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாராட்டி சென்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு பல்கலைக்கழகத்தோடு ஒரு இணைவு பெற்ற இந்த தேஜாஸ் நிறுவனம் ஒரு முக்கியமான இடத்திலே இன்று இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பொதுவாக சிறந்த குரு, சிரித்த முகம், துள்ளும் வேகம், அவர்களுடைய நடன அமைப்பிலேயே ஒரு துள்ளல் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடனத்துக்கு சொந்தக்காரர். கொஞ்சம் மொழியோடு சலங்கை ஊட்டுவதை நான் பார்த்தேன். அந்த பிஞ்சு கால்களுக்கு கொஞ்சம் மொழி பேசி சலங்கை பூட்டிய விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நீங்கள் எல்லாம் பார்த்தால் சில இடங்களில் நான் நிறைய இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு சடங்கு போல் நடக்கும், ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் போல் நடக்காமல் அந்த குழந்தைகளுடைய பாதங்களை தழுவி வருடி அவர்களுக்கு பேசிக்கொண்டே கட்டிய விதமும் கூட ஒரு அற்புதமானது. அதை தாண்டி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் பேசுவதென்றால் தனுஸ்ரீ அவங்க பார்த்தீங்கன்னா காய்ச்சல்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அவங்க நேர நிற்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட ஒரு சோகரசம் என்று சொல்லக்கூடிய கருணாரசத்தை பொழிந்தாலும் கூட பல மணி நேரம் அவர் அந்த காஷியம் என்று சொல்லக்கூடிய சிரிப்பை உதிர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே ஆடுகிறாள். அந்த வள்ளி பாடலுக்கு அந்த இடுப்பை டிங்குன்னு ஒரு அசைஞ்சாக பாருங்க, சிரிக்கிறா பாருங்க. அது அவள் இருக்கிறதே இளவயல் இளம் குஞ்சு அவதான் என்று நினைக்கிறேன், ஒரு குஞ்சு பெண் அவள். அதே போல மகாஸ்ரீ மோகன் அவர்கள், மகாஸ்ரீ அவர்கள் கடைசி வரைக்கும் சிரிக்கிறத விடவே இல்லை. அந்த நாட்டியத்துக்குள்ள சிரிப்பை தன்னுடைய நாட்டியம் பூரா வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஹாஷ்யமாக எல்லா நேரங்களிலும் நான் சொல்றது, இந்த ஒட்டுமொத்த நாட்டியம் முழுக்க அவங்க சிரிப்பை அதை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அற்புதமாக நடனமாடினார்கள். அவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்தது தேவதர்ஷினி அவர்கள். தேவதர்ஷினி அவர்கள் அவங்க ஒரு மூத்த பெண் என்ற நிலையிலும் கூட அவர்களுக்கு கொடுத்த அந்த நடன பாங்கை மிகச்சிறப்பாக ஆடினார்கள். அவருடைய பாவங்களை அற்புதமாக இந்த அவைக்கு வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அற்புதமான பாராட்டுக்கள். நன்றிமா. பொதுவாக இன்னொன்று சொல்ல வேண்டும், உடை ஒப்பனை மிகச்சிறப்பாக இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அந்த வகையிலும் அது குரு தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல. இருந்தாலும் அதற்கும் ஒரு பாராட்டுக்கள். அடுத்ததாக யுவஸ்ரீயுடைய பாடல் மிகச்சிறப்பாக இருந்தது. அவர்களும் மிகச்சிறப்பாக நடனமாடி, ஆனா கொஞ்சம் சில நேரம் சோகமாவே இருக்கிறீங்களே, ஏன் சிரிங்க. அவர்கள் மிகச்சிறப்பாக நடனமாடினார்கள். என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
நீங்க தேர்ட், செகண்ட், நீங்க ஓகே. மிக அற்புதமாக அவர்களும் நடனமாடினார்கள். அவர்களுக்கும் ஒரு கைதட்டை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யா ஒரு பெரிய பாட்டுக்கு கண்ணனாக 10 வேடத்தையும் அவதாரத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். நல்ல வேகமான ஒரு உடல் மொழி அவளுக்கு இருக்கிறது, மற்ற பாவனைகள் இருக்கிறது. குரு எல்லாருமே குரு சொல்லி கொடுத்ததை ஒன்று கூட மாறக்கூடாது, அச்சரம் ஒழுக. குரு எனக்காக இவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், நான் அவர்களுக்காக இந்த மேடையில் ஆடி காட்டுவேன் என்று 5 பேருமே சிறப்பாக ஆடியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நாம் அவர்களை பாராட்ட வேண்டிய ஒன்று கடமைப்பட்டு இருக்கிறோம். பொதுவாக புஷ்பாஞ்சலி, கணபதிக்கான பாடல், அம்மன், கண்ணனுடைய 10 அவதாரங்கள், கற்பக வள்ளியாக பார்வதி தேவியை புகழ்ந்த பாடல், சிவபெருமானுடைய பாடல் என்று 7 பாடல்களில் ஒரு பாடல் வந்தபோது மட்டும் நீங்கள் எல்லாரும் முதுகை நிமித்திக் கொண்டீர்கள். அது ஒண்ணு இல்லை, குற்றால குறவஞ்சியிலிருந்து முருகபெருமான் வள்ளியோடு அந்த ஆடி அந்த காதல் பாட்டு கேட்டதும் உங்கள் அனைவருக்குமே ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது. இந்த 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 விஷயம் நமக்கு இப்போ வந்தது கிடையாது. குறைஞ்சபட்சம் 3500 வருஷத்துக்கு முன்பே சங்க இலக்கியத்துல காதல் நோய் பட்டுவிட்டால் தலைவிக்கு, தன்னுடைய கணவன் பிரிந்து சென்றான் அல்லது காதலன் போர்க்காக சென்று விட்டால் ஒரு பெண்ணின் உடலிலே ஒரு பசலை போன்ற ஒரு ஏக்கம் தொடங்கிவிடும். அந்த ஏக்கத்தை நிறைவு செய்வதற்காக அவருடைய தாயார் வேலன் என்பவரை அழைத்து வெறியாட்டு நடத்துவார். வேலன் முருகனாக வந்து அந்த ஆடலை நிகழ்த்துவான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மரபு நமக்கு முருகனோடு நமக்கு இருக்கிறது. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த அரங்கிலே அரங்கேறி இருக்கிறது. சலங்கை பூட்டுகின்ற பொழுது நம்முடைய அன்புக்குரிய நண்பர் அவருடைய ஓதுவார் மூர்த்தியோட பாடலோடு அந்த சலங்கை ஊட்ட நிகழ்வும் ஒரு அற்புதமான நிகழ்வு. நானே அது ஒரு புதியதாக இருக்கிறது. அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் அம்மா அறிமுகம் செய்யும்போது விட்ட விஷயம் என்னன்னா, இப்பொழுது தமிழக அரசு வழங்கிய 15 ஓதுவார்களில் ஓதுவாராக அவர் தேர்வு செய்து இப்பொழுது ஓதுவார் மூர்த்தியாக பணியமர்ந்திருக்கிறார். அவர் நான் சொல்றது இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஒரு மேடத்தோட ஒரு பயனீர் என்று தான் சொல்ல வேண்டும். நான் வரும்போதெல்லாம் அவரையும் சந்திப்பேன். அந்த வகையில் அவரோடு இப்போ தம்பியும் நல்லா இணைஞ்சு பிரமாதமா பங்காற்றி கொண்டு இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய இளவலுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த கான்வகேஷன் பட்டமளிப்பு விழாவில் துணைவேந்தர் அவர்கள் 80 ஆப் கேம்பஸ் கல்வி நிறுவனங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த வகையில் இந்த நிறுவனமும் இந்த 80இல் தமிழக அளவில் இந்த நிறுவனமும் ஒன்றாக உங்கள் மண்ணில் இருக்கிறது. அது உங்கள் நிறுவனமாக இருக்கிறது. அதை மீண்டும் நீங்கள் பாராட்ட வேண்டும். நீங்கள் இந்த நிறுவனம் நிச்சயமாக அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த நிறுவனத்திலே நீங்கள் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் முடிக்கணும். அந்த வகையில் இந்த கலையும் இறைமையும் நிறைந்த இந்த காஞ்சிபுரத்திலே இந்த நிறுவனத்திற்காக என்னை அழைத்து இந்த நிறுவனத்தின் வழியாக என்னை பேச வைத்து தொடர்ந்து என்னோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பரிமளாமா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
அன்பர் பெருமக்களே, தேஜஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸினுடைய இந்த சலங்கை பூஜை விழாவிற்கு வருகை தந்து அமைதி காத்து அன்போடு குழந்தைகளை வாழ்த்தி சபையை நிறைவு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பார்ந்த நன்றியை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.